எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வந்து பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு வந்து 1 கப் மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து அது கூட கலந்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து சின்ன துண்டாக வெட்டி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க நெய் வந்து. அதுக்கப்புறம் அதை உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நீங்கள் அதில் போடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்து நல்லா டேஸ்டியாக மொறுன்னு வந்துடும். கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த லீவ் நேரத்தில் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.